அண்ணன் செங்கோட்டையன் வந்து அது 84ன்னு பெரிய மனசா சொல்லிட்டாரு. 100க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அவர் குற்றச்சாட்டை வைக்கிறேன். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து? எஃப்ஐஆர், ஒரு சிஎஸ்ஆர், ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏன் இல்லை? சரி, இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த சேலத்துக்கு அந்த லாட்ரி வருவரியில் யார் கொண்டு வந்தார்? இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு காவல்துறைக்கும் திமுக அரசுக்கு இதில் சம்மந்தம் இல்லைல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னொன்று, தாவேக்கா தங்களை தானே ரொம்ப விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சத்து நூல சாம்பார் போடுறீங்க, மேடையில் அந்த சாம்பாரை விளம்பரப்படுத்து. சாம்பார் எப்போங்க கண்டுபிடிச்சிங்க? 2025 மேடையில் ஐயோ எப்பா இந்த மாதிரி சாம்பாரை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இது விளம்பரமாக தெரியலையா? உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கான்ற சந்தேகம் எனக்கு வருது. இங்கே களத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே மக்கள் உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறேங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஆங்கராக உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் படித்த இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லையே நான் கவலைப்பட்டு இருக்கேன். ஐயா செங்கோட்டையன் வந்து எப்படி அரசியல் பண்ணவர்னா, திமுக பீக் பவரில் இருக்கும்போதே அதிமுக கூட ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆனவர். ஸோ அவருக்கு கலை யதார்த்தம் நிறைய தெரியும். அவரே சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ இவ்வளோ அழுத்தங்கள் இருக்கு போல, ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியனுக்கே இவ்வளோ சேலஞ்சு கொடுக்குறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வந்து கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் ஆதரிச்சு அரசியல் பண்ணவர், கலைஞரை தாண்டி ஜெயலலிதா அம்மா கூட வளர செஞ்சவர். எனக்கே இது உள்ள சேலஞ்சாக இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு புதுசாக அரசியல் பழக வரவங்களுக்கு இவங்க எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருப்பாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறார். நீங்க சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல செருப்பு காமிச்சார். ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்க. அடுத்து சங்கினா சகத்தோடுன்னு ரஜினி சார் பார்த்துட்டு சொன்னார். இந்த குடியார பேச்சு விடிஞ்சா போச்சு, அண்ணன் பேச்சு சொன்னே போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவரு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு அனஞ்சித் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த ஈரோடு மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாடுக்கு 84 கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சிலரும் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது மாநாடே இல்லை, அது ஒரு பொதுக்கூட்டம். அது தயாராகிற பிரம்மாண்டத்தில் அது உங்களுக்கு மாநாடு மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. ஸோ அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து ஆமாம் இல்லைன்னு சொல்லக்கூடியது யார்? அரசு தரப்பில் இல்லை காவல்துறை தரப்பில் சொல்லணும். காவல்துறை தரப்புலையும் அரசு தரப்புலையும் கொடுத்ததா சொல்லக்கூடிய தரவுகள் ஏதாவது இருக்கா நம்மக்கிட்ட? உங்ககிட்டையும் இல்லை, என்கிட்டையும் இல்லை. ஏன்னா அப்படி ஒன்றும் கொடுக்கல. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் முக்கியமாக ஒன்று கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு எஸ்ஓபி ஒன்று போடுங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு இந்த பெர்மிஷன் இருக்குது, வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், இதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், இவ்வளோ காஷன் டெபாசிட் கட்டுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? நான் சொல்கிறேன், இது 84 இல்லை, அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். சிலதெல்லாம் வந்து கிளப் பண்ணி 2-3 கண்டிஷன்ஸை ஒரு லைனில் கொடுத்ததால அண்ணன் செங்கோட்டையன் வந்து அது 84ன்னு பெரிய மனசாக சொல்லிட்டாரு. 100க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இதை மறுக்கிறதுக்காக ஒரு டேட்டா கொடுங்கன்னு கேட்குறேன். அரசு தரப்பு வந்து கொடுக்கணுமா இல்லைங்களா? நாம் பாட்டு ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடு எடுப்போம். ஒருத்தருக்கு பெர்மிஷன் கொடுப்போம், ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டோம், ஒருத்தரோட அப்ளிகேஷனே கையில் வாங்க மாட்டோம்னா இதுக்கு நீங்கள் என்ன தான் தீர்வு வச்சுருக்கீங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதை இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு முன்னாடியிலேருந்தே தாவேக்கா கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்து அந்த எஸ்ஓபி எப்போ தான் போட போகிறீங்களா இல்லையான்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ இது வந்துட்டோம், இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 மாதமோ கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் ஆக போகுது. அரசாங்கம் வந்து காபந்து அரசாங்கமாக மாறிடும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன தான் வந்து செய்வீங்க? இந்த அரசு எதுலேயுமே செயல்படலைன்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து நிர்வாக திறனற்று இருக்காங்க, அன்கம்ப்யூட்டபிளாக இருக்குது இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வரிசை வைக்கிறேன்ல. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை வைக்கிறேன். ஒரு எஸ்ஓபி போடல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இல்லை கேட்குறவனும் நம்ம ஆள், கொடுக்க போகிற போலீஸும் நம்ம ஆள், வாங்க போகிற கட்சிக்காரங்களும் நம்ம ஆள். நமக்குள்ள ஒரு விஷயத்தை இப்படி தான் ஃபண்ட் பண்ணணும். நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ இருந்தாலோ சட்டத்தின் பால் என்ன நம்ம வந்து எழுதப்பட்டிருக்கோ அதை செய்யணும். அது போல் ஒரு ரூல், ஒரு கண்டக்ட் தானே வந்து நம்ம கேட்குற எஸ்ஓபி. அதை கொடுக்கவே மாட்டிங்கன்னா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு இது வழிவகுக்குது. அப்போ இதுதான் உங்களோட எதிர்பார்ப்பா?
இந்த கேள்வி தான் அடிப்படையில் வருது. அப்போ அதுக்கு பதில் இல்லைன்னும் போது குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும். அப்போ நாளைக்கு வந்து 4 செஞ்சோம்னா இன்னும் 2 செய்யலைன்னு நீங்கள் சொல்ல வாய்ப்பு உண்டு. நாங்கள் 8 செஞ்சோம்னா நாங்கள் இவ்வளவே சொல்லவே இல்லைன்றது நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு ஏன் வழி கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அரசு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒருத்தர் வந்து கள்ள லாட்டரி வந்து கொடுத்து விற்று அதை வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அதை கவர் பண்ணி அவரை மடக்கி பிடிக்க பார்த்தாங்க. ஆனால் அதை வந்து பெருசாக அவர் எடுத்துக்காமல் அப்படியே போயிட்டார், அப்படியே கிளம்பி போயிட்டார், தப்பிச்சு ஓடிட்டார். ஆனால் இதுக்கு பின்னாடியில் வந்து தாவேகாவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதில் பெரிய பங்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்படி பண்ணாருன்றது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் தாவேகாவை சேர்ந்தவர்ன்றதுனால அது சரியெல்லாம் கிடையாது. அதை நான் கண்டிப்பாக நான் அப்போஸ் பண்ணி தான் பேசுகிறேன். அவருக்கு நீங்கள் சட்டப்படியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். கரெக்டாக? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து? எஃப்ஐஆர், ஒரு சிஎஸ்ஆர், ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏன் இல்லை? சரி, இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த சேலத்துக்கு அந்த லாட்ரி வரும் வரியில் யார் கொண்டு வந்தா? அங்கேருந்து யாரோ இங்கே கொண்டு வந்து தரா. யார் அதை கொண்டு வந்து தரா? இங்கே ஜெயிச்சாங்கன்னா ப்ரைஸ் அங்கேருந்து யார் வாங்கிட்டு வந்து தரா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் யார்? இந்த இடத்துல இந்த லாட்ரி விற்கிறாங்கன்னு அதை வாங்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு சொன்னது யார்? இது மேலே இந்த ஸ்டேஷனில் எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆதாரம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு காவல்துறைக்கும் திமுக அரசுக்கு இதில் சம்மந்தம் இல்லைல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போது முதல்ல இது வந்து ஒரு ஃபேக்கான குற்றச்சாட்டு என்னுடைய பார்வையில். இல்லாத ஒன்றுத்தை ஈஸியாக ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா டெக்னாலஜியில் எது ரியல் வீடியோ, எது ஏஐ ஜென்ரேட்டடு, எது எடிட்டடு, எது மேனிப்புலேட்டடு கூட தெரிய மாட்டேங்குது. லைவில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை 7:30 மணிக்கு நடந்த காலியாக இருக்கக்கூடிய பாக்ஸஸையும் 9:30 10:30 மணிக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுடைய லைவையும் மிக்ஸ் பண்ணி கூட்டம் இல்லாத மாதிரி காமிக்கிற அளவு நீங்கள் டெக்னாலஜியில் வந்துட்டீங்க. அது எப்படி நீங்கள் அவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க? பாண்டிச்சேரி ஈவெண்ட்டை நான் பார்த்ததால சொல்கிறேன். பாண்டிச்சேரி ஈவெண்ட்டில் காலைல 7:30 8 மணிக்கு லைவ் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ இந்த பாக்ஸஸ்லாம் ஆளுங்க வரல, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, காலியாக இருக்குது சில பேச்சஸ். காலைல 10:20க்கு விஜய் சார் வந்த பிறகு அந்த கூட்டம் ஃபில்டு. எனக்கு அங்கே இருக்கிற கலை நண்பர்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஃபுல்லு சார் அப்படின்றாங்க. 10:20க்கு கூட்டத்தை காமிக்கிறாங்க, காலியாக இருக்குது, கூட்டம் வரலன்றத ஸ்க்ரோலில் போடுறாங்க டிவி சேனல்ஸ். இதை தாண்டி விஜய் சார் பேச வரும்போது லைவுக்கு கட் ஆகுது, பார்த்தா கூட்டம் நிற்கிது வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். அதே போல் புசியானந்த் சார் வந்து அங்கே கீழே பேசிகிட்டு இருந்தாரு, அங்கே வாக்குவாதம்னு ஒரு நியூஸ் போகுது. வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவர் மேலே பஸ் மேலே நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்தில் அவர் இங்கே இருந்து அந்த இடத்துல எப்படி ஃபியூ செகண்ட்ஸில் போக முடியும்? அப்போ இது நடந்த டைமிங் வேற, அந்த பாக்ஸஸ் எடுத்த நேரம் வேற, லைவ் பேசுகிற நேரம் வேற. லைவ்ல இதை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஒரு பாண்டிச்சேரி மக்கள் சந்திப்பை இப்படி நீங்கள் நரேஷன் செட் பண்ண முடியும்னா, ஒரு நிர்வாகி மேலே அவதூறு பரப்புறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். பண்ணுவாங்களா இல்லை நீங்களே சொல்லுங்கள். இல்லை, பண்ணது ஒரு நிர்வாகி தான்ன்றது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேங்க. அப்படி அவர் நிர்வாகினா அவர் மேலே இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல மாட்டாங்களான்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு ஈவெண்ட்டில் கூட்டத்தை இப்படி குறைக்கிறதுக்கு இருக்கிற கூட்டத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணுவீங்கன்னா, ஒரு நிர்வாகியை நாளைக்கு அவர் இந்த இடத்துல கலவேலை நல்லா செய்கிறாரு, அவர்னால வந்து திமுகவுக்கு வந்து நிறைய வாக்கு சரியுது அப்படின்னா அவரை நீங்கள் அப்புறப்படுத்தவோ அவர் மேலே வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறதுக்கோ இந்த மாதிரி ஒன்று செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாருங்க, நீங்களே சொல்றீங்க திமுக செய்யறாங்கன்னு. அப்ப அந்த இடத்துல நான் கேட்கறது சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்ன? இப்ப இது எடுத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா சொல்லுங்க, எங்கேருந்து வருது, எத்தனை பேருக்கு வருது, யார் யார் விற்கிறா, யார் யார் வாங்குறா, மொத்தம் டீட்டெயில் எடுங்க. எல்லாமே கிரைம் தானே. அப்ப ஆக்ஷனே இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மீடியா நரேட்டிவ்ஸ்ல எது ரியல் வீடியோ, எது ஜென்ரேட்டட்னு நமக்கு தெரியல. ஸோ ஒரு உண்மையான வீடியோவாக இருந்தால் இதை சட்டம் வந்து இரும்பு கரை கொண்டு செயல்படுமா செயல்படாதா? நான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அதனால தான் எந்த விதமான நடவடிக்கையுமே இவங்க எடுக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்றீங்க? எப்படி ஏஐ ஜென்ரேட்டட்? நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டாக சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கன்றேன். நீங்கள் இல்லை, இது ஒரு ரியல் வீடியோனா கம்ப்ளைண்ட் எடு. செய்தி அந்த செய்தி நான் சொன்ன பாண்டிச்சேரி ஈவெண்ட்டு சேட்டலைட் டிவியை சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு போயிட்டீங்க, நான் சேட்டலைட் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறேன். நீங்கள் ஆமானா காமிங்க சார் நான் சொல்கிறேன். குற்றச்சாட்டை எடுத்து நீங்கள் சபையில் வைங்க, கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுங்கன்றேன். நடவடிக்கை எடுங்க. ஒரு தப்பு பண்ணால் நடவடிக்கை தானே தீர்வு. நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா? என்ன நானே விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க?
தப்பை தண்டிக்கணும், தட்டி கேட்கணும். இவர் மட்டும் இல்லை, மொத்த லிஸ்ட் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பதிலே இல்லையே, அப்புறம் இவங்களுக்கு என்ன நீங்கள் தீர்வு எதிர்பார்க்குறீங்கன்ற. அதனால இது உண்மையான கம்ப்ளைண்டாக இருக்கவே வாய்ப்பு இல்லைன்றது என் சந்தேகம்னு சொல்கிறேன். இன்னொன்று, தாவேக்கா தங்களை தானே ரொம்ப விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது சத்தியமாக சொல்கிறேனே, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. ஏன் சொல்கிறாங்க? நான் முதல்ல கேட்குறேன், ஒரு 2 கேள்வி இதில் கேட்குறேன். ஒரு மன்னராட்சி மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வெள்ளி சேரை போட்டு உட்கார்றது, தெருக்கு தெரு வந்து அரசாங்க வரி பணத்தில் வந்து விளம்பரம் பண்ணுறது, அது தமிழக திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசாங்க வரி பணத்தில் விளம்பரம் நடக்குதா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அரசாங்க பள்ளிக்கூடங்களில் ஈவெண்ட் கட்சிக்காரங்க முன்னிலையில் நடத்துகிறாங்களா இல்லையா? இப்போ இது நீங்கள் விளம்பரம்னு சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, அமைச்சர்கள் போகிறத நம்ம தப்பு சொல்ல முடியாது தானுங்க. அமைச்சர்கள் போய் வெள்ளிச்சேரில் உட்கார சொல்லுதா? நம்ம என்னங்க மன்னராட்சியாங்க? எல்லாருக்கும் ஒன்று தான். அதாவது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மினிஸ்டர்ஸ் ஒரு கேபினெட் ஒன்று அமைப்போம், அதில் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ், இவங்க எல்லாரும் சமமானவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலாக்கா, இதில் முதன்மையானவங்க இவங்க தான் டைரக்டர் ரெஸ்பான்சிபிள், அசம்பிளிக்கோ கவர்னருக்கோ. கேள்வி கேட்டால் அவர் எல்லாரையும் கேட்க முடியாது, இவரை கேட்கலாம். அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் பிரதமரையோ முதல்வரையோ வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அந்த மாதிரியா நடக்குதுங்க. இந்த வெள்ளி சேரை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? ஒரு சத்து நூல சாம்பார் போடுறீங்க, மேடையில் அந்த சாம்பாரை விளம்பரப்படுது. சாம்பார் எப்போங்க கண்டுபிடிச்சிங்க? 2025 மேடையில் ஐயோ எப்பா இந்த மாதிரி சாம்பாரை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இது விளம்பரமாக தெரியலையா? இந்த மாதிரி சாம்பாரை நாங்கள் எப்படி சாப்பிட்றது? கலெக்டர் வந்து இன்னும் செக் பண்ணுற அன்றைக்கி மட்டும் நல்லா இருக்குது சாப்பாடு, மற்ற நாளில் வாயில் வைக்க முடியல, இவங்க டெய்லி வந்தால் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு ஒரு குழந்தை அங்கே பேசுகிறான். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. இப்போ இதில் எதை நீங்கள் விளம்பரம்ன்றீங்க? அரசாங்க பணத்தில் அரசாங்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் விளம்பரம். தாவேக்கா ஒரு கட்சியாக மக்கள் சந்திப்பை நடத்த நினைக்கிறாங்க. ஒரு புதிய ஜனநாயக சக்தி, மக்களால் ஏகோபித்த வரவேற்பு இருக்கிற சக்தி. அவங்க மக்களை சந்திக்கணும்னாலே வழிவிட மாட்டீங்க. தாவேக்கா ஒரு இடத்துல மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆன்லைன் மீடியா யூஸ் பண்ணால் உங்களுக்கு உடனே வந்து அது விளம்பரமாக தெரியுது. இப்போ சொல்லுங்கள், உங்களோட விளம்பரம் என்ன? தாவேக்கா மேலே இருக்க குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜப்பான்லேருந்து 2 பேர் வந்து விஜய் அவர்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எது ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் நான் உங்களை கேட்குறேன். ஜப்பானில் இருக்க 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தால் தாவேக்காவுக்கு 2 ஓட்டு ஜப்பான்லேருந்து வரப்போதா? வர்றாங்க. அதை தாவேக்கா வந்து இப்போ எங்க எல்லா ஊர்ல இருந்துமே எல்லா ரசிகர்களுமே வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ மற்றவங்களோட நடிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்தாங்க, நீங்கள் வந்து அதை வந்து பிரச்சாரம் சொல்கிறீங்களா? வர்ற 2 பேரும் அவன் 2 ஃபோட்டோ எடுக்கிறான், அவனுக்கு இந்தியாவில் ஓட்டே கிடையாது. அவனை பார்த்தே பயப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படுதுன்னா மட்டும் வெளியே தூக்கி போட்டுறீங்க. யாரை வெளியே தூக்கி போட்டோம் புரியல. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இந்த ரசிகர்கள்லாம் வர்றவங்க அவங்களெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுறீங்க. அதுவே ஜப்பான்லேருந்து வந்தாங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக கூட்டு வச்சு மேடையிலே வச்சு மரியாதைலாம் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தங்க உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் போராடுறாங்க. அவங்கள நள்ளிரவு வரைக்கும் வெயிட் பண்ணி பெண் தூய்மை பணியாளர்கள், ஆண் காவலர்கள் வச்சு அப்புறப்படுத்துறீங்க. அவங்க போராட்டம்னு வந்தால் அவங்களை இழுத்து கொண்டு போய் வலுக்கட்டாயமாக பஸ்ஸில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணுறீங்க. எங்கே வச்சிருக்கோன்னு கூட சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்காக வாதாட வர்ற பெண் வழக்கறிஞர்களையும் போராளிகளையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு 24 hours அலக்கழிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் எதோடு ஈக்குவேட் பண்ணுறீங்க? இப்போ தாவேக்கால வந்து இந்த இடத்துல இவர் தலைவர் வராரு, 4 பேர் இந்த இடத்துல வரக்கூடாது, அது உங்களுக்கும் பாதுகாப்பு இவங்களுக்கும் பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வர்ற ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறது யாரு? ஒரு தனி நபர், அவர் ஒரு பவுன்சர். அதை தாவேக்கா தப்புன்னு சொல்லுது. அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேற ஒருத்தனை அதே மாதிரி சட்டை போட்ட ஒருத்தனை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி யார் வந்து அந்த இடத்துல விழுந்தானோ அவன் சொல்கிறான், நான் தான் ஏறின தப்பு, என்னை அவங்க தூக்கி கோடல ஓரம் கட்டினாங்கன்றான். சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தனை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது யாரு? 2ஆம் நாள் எக்ஸ்போஸ் ஆகி மீடியாவில் அசிங்கப்பட்டது யாரு? இப்போ அது தவறா ஏறினவன் தவறான்னு கேட்டால் ஏறினவன் தவறுன்னு ஏறினவனே சொல்கிறான். ஆனால் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக நீங்கள் வாக்குறுதியாக எதை கொடுத்தீங்களோ, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதை நீங்கள் வலியுறுத்தி கேட்டீங்களோ அதை இன்னைக்கு கேட்குறாங்கன்றதுனால அவங்கள நீங்கள் அப்புறப்படுத்துறீங்களே, இதுதான் ஆணவ போக்கு, இதுதான் அப்புறப்படுத்துதல். இதையும் 2 ரசிகர்கள் வந்து பார்க்குறது ஈக்குவேட் பண்ணுறீங்க தெரியுமா? நான் சொல்கிறேனே, உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கான்ற சந்தேகம் எனக்கு வருது. இங்கே களத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே மக்கள் உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறேங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஆங்கராக உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் படித்த இன்ஜினியரிங்க்கு வேலை இல்லையே நான் கவலைப்பட்டு இருக்கேன். நாளைக்கு ஏஐ வந்தால் வேலை கிடைச்சோம், வேலைக்கு என்ன ஆகுன்றது என்னோட பதட்டமாக இருக்குது.
நம்மளுடைய பர்சனல் பர் கேபிட்டல் இன்கம் என்ன ஆக போகுது, பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளோ வளரப்போகுது, மிடில் கிளாஸில் இருந்தவங்களாம் அடுத்த 5 வருஷத்தில் தானா லோயர் மிடில் கிளாஸ்க்கோ லோ கிளாஸ்க்கோ தள்ளப்படுவானே, வாழ்வாதாரமே பாதிக்குமேன்ற பிரச்சனை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு விஷனே இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறவங்க நான் புலம்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது சிங்கப்பூர்லேருந்து வந்தவனும் ஜப்பான்லேருந்து வந்தவனும் ஃபோட்டோ எடுத்தது. புரியுதுங்களா எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது நம்மளோட விஷன்னு? நம்மளுடைய பிரச்சனை நாளைய நோக்கியே இல்லை, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ, ஒரு ட்விட்டர்ல, ஒரு ஸ்னாப்சாட்டுக்குள்ளே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது இல்லங்க அரசியல். களத்துக்கு சொல்றாங்க தாவேக்கா களத்துல செயல்படுறதுனால தான் என்னால இப்படி சொல்ல முடியுது. ஒரு யூடியூப் வீடியோ போடுற ஒருத்தரையோ இன்ஸ்டாகிராம்ல பிரபலமான ஒருத்தரையோ கூப்பிட்டு வந்து வச்சு ஒரு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தளபதி நேரா மீட் பண்றாரு, அவர் நேரா கூட்டிட்டு வந்து துணை முதல்வர் மீட் பண்ண வைக்கிறாருன்னா உங்களுடைய அரசியல் புரிதல் என்ன நான் கேட்கிறேன். தாவேக்கால இருந்து வெளியே வந்த ஒரே காரணத்தால் நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை பாருங்க. விஜய் சாரோட ப்ரொடியூசரா இருந்த ஒருத்தர், அப்புறம் மக்கள் நீதி மையத்தில் வேட்பாளராக மாறின ஒருத்தர் கட்சியில் இணையறாருன்னா எம்எல்ஏ தள்ளி உட்கார சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு நீங்க ஒரு இணைப்பு விழா நடத்துறீங்க. உங்களுக்கு பிரச்சனையே நீங்க தாவேக்காவின் வளர்ச்சி மட்டும்தான். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக என்ன பண்றீங்க நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு புரியுது? அட்லீஸ்ட் இவங்களுடைய பிரச்சனையே தாவேக்கால இருந்து வெளில வரவங்களை கூப்பிட்டு வீடியோ எடு, தாவேக்கால இருந்து வெளில வரவங்க கூப்பிட்டு போட்டோ எடு. இதை நோக்கி நீங்க அரசியல் பண்ணிருந்தா எப்பங்க இந்த எலெக்ட் பண்ணி உங்களை 5 வருஷம் உட்கார வச்சவை என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணீங்க, எவ்வளோ வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுறீங்க, அதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் வளர்ந்துருக்கு, ஒரே ஒரு டேட்டா கொடுங்க. ஒரு டேட்டாவுமே இல்லை. நம்மளோட பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது, கேள்வி கேட்க வேண்டியவங்களை மறந்துட்டு இன்னைக்கு அவங்க அதை விளம்பரப்படுத்தி அரசியல் பண்ணிருக்காங்க, அதை கேள்வி கேட்க மறந்துட்டு வளர்ந்து வந்து இதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை ஜப்பானு சைனான்றீங்களேன்னு கேட்குறேன். உங்களுடைய கேள்விகள் அக்கறை இருந்தால் நாளைக்கு வரப்போகிற ஆட்சியிலும் அக்கறை இருக்கும். உங்கள் கேள்விகள் ஸ்னாப்சாட்டுக்குள்ளே இருந்தால் வரப்போகிற ஆட்சி இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் மாட்டிக்கும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கேள்வி கேளுங்க பிரதர், நான் ரெக்வஸ்ட் வைக்கணும். சரி, இப்போ பாண்டிச்சேரியில் வந்து விஜய் அவர்கள் பேசினாரு. அதாவது பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வந்துட்டு இருந்த வசதி கூட எங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் கொடுத்த வசதி கூட பாண்டிச்சேரியில் கொடுக்கப்படல. ஏன்னா போலீஸுடைய கெடுபடி அப்படி இருந்தது. ஒரு பொதுச் செயலாளர் இருந்தே மைக்க புடுங்கின வேலைகள்லாம் அங்கே நடந்துச்சுங்கிறப்போ அது தமிழ்நாட்டில் அது இன்னைக்கா நடந்துச்சான்னு அப்படி நீ கேள்வி கேட்குறாங்களே. அதை தான் கேட்குறேன். நான் பொறுப்புணர்ச்சி அந்த மேடமுக்கு இருந்துச்சு, அந்த ஈஷா சிங் ஐபிஎஸ்க்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி, இவங்க ஏன் மக்கள், இது ஏன் ஊர், இவங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்புன்ற ஒரு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா, ஒரு பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது இங்கே காணுன்றதான் என் குற்றச்சாட்டு. அடிப்படையில் ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோம், பெர்மிஷன் வாங்குறோம், கரூர்லையும் கேட்டு வாங்கியிருக்கிறோம், பாண்டிச்சேரிலையும் கேட்டு வாங்கியிருக்கிறோம். கரூரில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க தாவேக்கால இருந்து? 10,000 நிர்வாகிகள் வந்தது, ஏறக்குறைய 27,000 நம்பர். நீங்கள் கொடுத்த நம்பர் எதையும் நான் என் டேட்டா சொல்ல, உங்கள் டேட்டாவுக்கே வரேன். அங்கே எவ்வளோ பேருக்கு பெர்மிஷன் கேட்டோம்? 5,000 பேருக்கு. அதுவும் கியூஆர் கார்டு பாஸ் போட்டு தான் கொடுத்தீங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேர்னு இப்போ 2,500 பாஸ் விநியோகம் பண்ணி கடைசியில் ஒரு பாஸ்க்கு ஒருத்தர்னு வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது, அப்புறம் அது சரி செய்யப்படுது. ஆனால் இங்கே 10,000 சொல்லி 27,000 பேர் வந்ததுக்கு நீங்கள் 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அந்த 500 போலீஸையும் டிப்ளாய் பண்ணீங்களான்றதை இப்போ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. 500 பிரஸ் மீட்டில் சொல்கிறீங்க, 550 கோர்ட்டில் சொல்கிறீங்க, 600 சொச்சுன்னு சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க. இதில் 3 உண்மை இருக்காது, ஒரு உண்மை தான் இருக்கும். எது உண்மை? இப்போ அந்த இடத்துல ஈவெண்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னை விட்ட காவலர்களுக்கு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பாதி மீட்டிங்கில் யாரையும் காணுமேன்னு கேட்குறாரு. அதுவும் அந்த வீடியோலே இருக்கு. எங்கே போனாங்க? நாங்கள் இங்கே தான் இருந்தோம், உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுதா? இன்னைக்கு ஒருத்தருடைய நெட்வொர்க்கே எடுத்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே தான் இருந்தாங்களா, வெளில போயிட்டாங்களா? சரி, அப்படி தான் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் 500 பேர் இருந்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும் போது பொதுமக்கள்னு தெரியுமா, காவலர்கள் தெரியுமா? எல்லாருக்கும் தானே மூச்சு தடுப்போம். எத்தனை காவலர்களுக்கு அடிபட்டிருக்கு, எவ்வளோ பேரை ட்ரீட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டது, யார் மைக்கில் ஆம்புலன்ஸை கூப்பிட்டது, இந்த டேட்டாலாம் சந்தேகம் ஏற்பட்டு தானே சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாங்க இல்லைங்க, எனக்கு போலீஸால தான் இதில் சந்தேகம் வருது, நான் விசாரணைக்கு உட்படுத்துறேன்னு. அப்போ இவ்வளோ சந்தேகம் இங்கே எழுது. ஆனால் அங்கே 5,000 பேருக்கு எவ்வளோ போலீஸ் போட்டாங்க? 1000 காவலர்கள் டைரெக்டாக டிப்ளாய் பண்ணிட்டாங்க. தமிழகம் ஒரு மாநிலம், இங்கே லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், அது ஒரு யூனியன் டெரிட்டரி, மொத்தமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ஆட்சி பாஜக கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே ஒரு முதல்வர், என்ஆர்சி முதல்வர் முடிவு எடுக்கிறாரு. ஒரு கட்சியை வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க, நான் நியாயமாக பெர்மிஷன் கொடுக்குறேன், அவங்க நியாயமாக ஈவென்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த இடத்துல போகிற என்னுடைய மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும். நாளைக்கு தாவேக்கா இங்கே அதீதமாக வளர்ந்தா அது எனக்கு பிரச்சனை ஆகும், அவங்கள ஒரு முதல்வர் வேட்பாளர் கொண்டு வருவாங்களோன்ற அச்சமோ ஒரு சந்தேகமும் அவருக்கு இல்லை. அவர் இதை ஜனநாயகமாக பார்க்குறாரு. அங்கே கரூரில் 40 பேர் இறந்தாங்க, அது மாதிரி இங்கே நான் இறக்க விட மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னாங்க. அதாங்க நான் சொல்கிறேன், அந்த பொறுப்புணர்ச்சி இருந்தால் கரூர்லேயே இறந்துருக்க மாட்டாங்கல்ல. நான் கேட்குறேன், ஒரு இடத்துல இருந்து கத்துக்கிறாங்கன்னா அப்ப தமிழக காவல்துறைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்சிங் விஷன் இல்லையா?
கரூரில் நடந்த இந்த மாதிரி துயரத்தில் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சொன்னீங்க? ஆமாமா திருச்சியில் கூட 2 பேர் மயக்க மாட்டாங்க, ஆமாமா மதுரைக்கு போகும்போது கூட ஒருத்தர் பைக் ஆக்சிடென்ட் இறந்துறாரு, ஆமாமா விக்ரவாண்டி கூட 2 பேர் விழுந்துட்டாங்க, சொன்னீங்களா இல்லையா? அப்போ 2 மாநாடு நடந்திருக்கு, 5 ஊர்ல பொதுக்கூட்டம் இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்திட்டாங்க. இது 6வது ஊர் கரூர். அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி கூட்டம் வரும், இந்த கூட்டத்தில் நெரிசல் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, யார் பொறுப்பா நடந்திருக்காங்க? அதைத்தான் அவர் மேடையில் சொல்றாரு. உடனே தமிழக காவல்துறை சொல்லிட்டாரு, ஸ்காட்லாண்ட் யார்டு. தமிழக காவல்துறை இப்பயும் சொல்றேன், எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு, பெரிய திறமையான டிபார்ட்மெண்ட், எல்லா ஸ்டேட் போலீஸோட சாமர்த்தியமானவங்க. ஆனா அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். அதைத்தான் அங்க லைவ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு நான் சொல்றேன்னு சொல்றேன். இப்போ இந்த நடக்க போற இந்த ஈரோடு கூட்டத்துல என்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுது, என்ன அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவாக இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடையது? இல்லைங்க, ஆக்சுவலி இது வந்து மக்கள் சந்திப்பு, மக்களை சந்திக்கணும் தலைவர். எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு. அதுல வந்து நாங்க கேட்குற இடத்துங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல தடுக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆளுமை ஐயா கே செங்கோட்டையன் சொன்னாங்க இல்லைங்களா? இல்ல, அது பெர்மிஷன் வாங்கி தான் பண்றோம். நம்ம ஒண்ணு எந்த இடத்தையும் போயிட்டு அபகரிச்செல்லாம் பண்ணல. அந்த இடத்துல இந்த இடத்துல வேகன்சி இருக்கு, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் பெர்மிஷன் கொடுத்து கேட்கறோம். ஏன்னா எந்த இடத்துல எந்த திடல் இருக்குன்னு அந்த லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஐயா செங்கோட்டையன் வந்து அரசியல் எப்படி அரசியல் பண்ணவர்னா, திமுக பீக் பவர்ல இருக்கும்போதே அஇஅதிமுக கூட ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆனவர். ஸோ அவருக்கு கலை யதார்த்தம் நிறைய தெரியும். அவரே சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ இவ்வளோ அழுத்தங்கள் இருக்கு போல, ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனுக்கே இவ்வளோ சேலஞ்சு கொடுக்குறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வந்து கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் ஆதரிச்சு அரசியல் பண்ணவர், கலைஞரை தாண்டி ஜெயலலிதா கூட வளர செஞ்சவர், எனக்கே இது இவ்வளோ சேலஞ்சாக இருக்குன்னா யோசிச்சு பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு புதுசாக அரசியல் பழக வரவங்களுக்கு இவங்க எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருப்பாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல பெரிய நெருக்கடி இருக்கின்றது பாயிண்ட் 1. ரெண்டாவது 234 தொகுதிக்கும் போகிறோம், எல்லா மாவட்டத்து மக்களையும் சந்திக்கிறாரு. அதில் ஈரோடு பெர்மிஷன் கிடைச்சதுனால உடனே சந்திக்கிறாரு, மற்ற ஊர்லாம் தொடர்ச்சியாக சந்திப்பார். ஸோ மக்களுக்கும் தலைவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த புரிந்துணர்வு, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நான் அவங்களுக்காக வந்திருக்கிறேன்ற அந்த ஒரு ஃபிசிக்கல் கனெக்ட் ஏற்படுது, அது நடக்குது. ஸோ இந்த ஊருக்கு போகிறாரு இந்த ஊருக்கு போகல அப்படின்னு கிடையாது. இதில் ஒரு முக்கியமான சாராம்சம் என்னென்னா, ஐயா செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறமா ஈரோட்டில் நடக்கிற மீட்டிங், அது அவர் கோட்டை மேற்கு மண்டலத்தோட தளபதி அவர். அப்போ அவர் அந்த இடத்துல என்ன மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு? ஏன்னா ஐயா செங்கோட்டையன் இணைஞ்ச உடனே அஇஅதிமுக சார்பில் அந்த மண்டலத்தில் மீட்டிங் நடந்தது பார்த்தீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுது இது எங்கள் கோட்டை அப்படின்றாரு. இல்லை இது செங்கோட்டையன் ஐயாவோட கோட்டை, தாவேக்காவோட கோட்டை தான் இப்போது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு மண்டலம் ஒரு ஃப்ளேவரில் இருப்பாங்க ஓட்டிங் பேட்டர்னில். அதில் மேற்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தே ப்ரோன் டு சேஞ்ச். அதனால தான் நீங்கள் வந்து எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமலஹாசன் கூட அங்கே தான் போய் நின்று இருப்பார், பாஜக கூட அங்கே தான் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல தான் திமுகலேருந்து அதிமுக கோட்டை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் ரீஜன், அவங்க பல ஊரோட கனெக்டில் இருக்கிறாங்க, பல ஊரோட வைப்ஸ், அங்கே இருக்கிற நல்லது கெட்டது நம்ம ஊரோட ஈஸியாக கம்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம். அப்போது அந்த ஒரு தெளிவு இருக்கிற ஊரில் ஈஸியான ப்ரோ சேஞ்ச் ஊரில் நாங்கள் தான் சேஞ்சுன்னு சொல்கிற தாவேக்கா வரும்போது அது என்ன மாதிரியான சேஞ்சை ஏற்படுத்தும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அஇஅதிமுகவோட கோட்டை இல்லை பாஜகவின் வளர்ந்து வர கோட்டைன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லைங்க. இவங்க ப்ராப்பராக ப்ரோ சேஞ்ச் மக்கள். இன்னைக்கு ப்ரோ சேஞ்சுனா அது தாவேக்காவால் தான் இருக்க முடியும் அப்படின்றது தான் தாவேக்காவின் கிளைம். அது அந்த இடத்துல ப்ரூவ் ஆகணும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி 10,000 பேர் வந்துட்டாங்க, 8,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. இன்னைக்கு கேள்வி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த பொதுக்கூட்டத்தை மாநாடுன்னு சொல்லி நீங்களே அட்ரஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த இடத்துல என்ன விதமான ரிசப்ஷன் இருக்குது தாவேக்காக்கு, அந்த மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஹூஸ் த ரியல் பாஸ் அப்படின்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜில் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு, அந்த அமைப்பு நடத்தக்கூடிய பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசினார் அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு சீரியஸ்லி சீமானனுக்கும் நாம் தமிழருக்கும் கருத்து சொல்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அடிப்படையில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, அவர் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு அதை மாற்றி பேச மாட்டாருன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பெரியாரை வந்து முதல்ல பாட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து கடவுள்களை வெறும் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இல்லை, முருகர்லேருந்து அம்மன்லேருந்து சிவன்லேருந்து எல்லாரையும் என்னென்ன வார்த்தையில் பேசியிருக்காருன்னு என்கிட்ட காணொலியே இருக்குது. நம்மளுடைய தமிழ் வேதங்கள்னு சொல்லப்படக்கூடிய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவ்வளவு இழிவான சொற்களில் பேசியிருக்காரு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது.
அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு அதே மாதிரி பெரியாரை இழிவா பேசிட்டு பெரியாரை எதிர்ப்பது மட்டுமே கொள்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கிருஷ்ணனோட முப்பாட்டன், முருகனோட முப்பாட்டன். அதுலயும் முருகர் கோயிலுக்கு போகும்போது நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தான் போவோம். இதெல்லாம் ஏதாவது பொருந்துதா? ஒரு பக்கம் அன்றைக்கு அவர் போகும்போது ஸ்ரீலங்காவில் வந்து மான் சுட தடைன்றார், இன்னொரு நாள் வந்து மான் ஊறுகாய் வச்சாங்கன்றார். அடிப்படையில் ஒரு கேள்வி, ஏற்கனவே சுட்டு இருந்தா தானே அது ஊறுகாவா இருக்கும். இப்போ இன்னைக்கு சுட்டா இன்னைக்கு அது கறி சமைச்சாங்கன்னு சொல்லலாம். ஊறுகானா என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சுட்டு சமைச்சு அதை ஊற போட்டு வச்சிருந்துருக்கணும். ஏற்கனவே தடை இருந்த இடத்துல எப்படி ஊறுகாய் வந்துச்சு முன்னுக்கு பின்னா? இது 2 போதுமா, இன்னும் வேணுமா? நீங்க சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல செருப்பு தூக்கி காமிச்சார். ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்க. அடுத்து சங்கினா சகத்தோடுன்னு ரஜினி சார் பார்த்துட்டு சொன்னார். இது மாதிரி பிரிவினைவாதத்தை ஒரு சமூகம் தான் ஏற்படுத்தலாம்னு சொன்னேன். நான் எந்த சமூகத்துக்கும் நானோ தாவேக்காவோ விரோதி இல்லை. நாங்கள் எல்லாரையும் பிறப்போக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் சமம்னு பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு சமூகத்தை திட்டிட்டு இன்னைக்கு அந்த சமூகத்தை நான் கடபாறையா மாத்திக்கிட்டேன், இதை வச்சு நான் செவரை இடிக்க போறேன்றார். இன்னும் எத்தனை உங்களுக்கு காணொலி வேணும், எத்தனை ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்க. அண்ணன் முன்னுக்கு பின்னா பேசினதுக்கு விஜய் வந்து என் தம்பி, அவர் எதிர்த்தே அரசியல் வந்தாலும் நான் அவர் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெரியாரையும் வந்து நல்லவர்கள் தலைவர்கள், ஐயா பிரபாகரனையும் உறுதுணையா இருந்தவர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்றாரு. அஜித் சார் வந்து ஒரு இடத்துல வந்து இவர் யார் மலையாளி, வேற ஸ்டேட்காரன் போன்னு சொல்லி திட்டிட்டு இன்னைக்கு அவரு சிறந்தவர்னு பேசிட்டு இருக்காரு. ரஜினி சார் அவ்வளவு இழிவா பேசின காணொலிகள் இருக்கு. ரஜினி சாரோட தாயாரெல்லாம் இழிவா பேசியிருக்காங்க இவங்க மேடைகள்ல. இன்னைக்கு வந்து அவரு தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். ஸோ இவங்களுக்கு வந்து சொன்னா தப்பா இருக்கும், பரவாயில்ல சொல்லுவோம். இந்த குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, அண்ணன் பேச்சு சொன்னே போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவர். இன்னைக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இன்னைக்கு அங்க ஸ்டேஜ்ல போய் நின்றுக்கிட்டு ஒரு சமூகத்துக்கு சார்பா இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு இருந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷா ஒரு 3% இருந்து ஒரு 6% ஓட்டு கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஆனா இவர் யாருக்குமே நம்பிக்கையான ஒரு முகம் இல்லை, யாருக்கிட்டுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணலன்றது தான் இதுல இருந்து ப்ரூஃப். அது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பிராமணர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். அதுதாங்க, இது தப்பு இல்லைங்க. நான் பிரிக்காதீங்கன்னா சொல்றேன். நான் அதை தான் ஒரு சமூகம்னு சொன்னேன். நீங்க சமூகமா பிரிச்சீங்கன்னா சமூகம்னா என்னங்க? சிம்பிளா ஜாதி தானே சொல்றீங்க. அது ஒரு ஜாதி. நாடாரு, கோணாரு, வன்னியாரு, முதலியாரு, இது ஒரு ஜாதி. அப்போ இதை பிரிக்காதீங்க நம்ம சொல்றோம். எல்லாரும் ஒன்று அண்ணன் தம்பி நம்ம சொல்றோம். நம்ம அப்படிதான் இருக்கோம். இதுதானே அடிப்படையில் தமிழ் தேசியம். ஜாதியே ஒழிக்கிறது தான் தமிழ் தேசியத்துக்கு அடிப்படைன்னு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு அதுல இருந்து இன்னொருத்தர் ஜாதியா பிரிச்சு இது என் சமூகம், இது என் வாக்கு வாங்க போற சொன்னா நீ எப்படி பிரிக்கிற? நான் என்ன சொல்றேன், வளர்ச்சி பேசு, சமத்துவம் பேசு, சமூக நீதி பேசு, எல்லாரும் ஒன்னா இருப்போம் பேசு. இவன் எனக்கு செல்லும் அவன் எனக்கு வெள்ளம்னு சொல்லாத, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் அண்ணன் தம்பின்ற. இன்னைக்கு அதுல இருந்தே மாறுபடுதா இல்லை இந்த கொள்கை? அவுட்ரைட்டா இது மாறுபடுது இல்லை. அப்ப இவர் என்னங்க எல்லாருக்குமான தலைவர்? அப்போ அவர் பேச்சுபடியே வர 3%க்காக அவர் கேட்கிறார், 97% விரோதி ஆயிட்டாரா? இவரே சொல்லுவாரு இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் தான் வந்து இங்க ஓட்டு போடாம தப்பு பண்ணிட்டீங்கன்னு. இவரே சொல்லுவாரு அவங்க சாத்தானின் பிள்ளைகள், அவங்க தேவனின் பிள்ளைகள் இல்லை. இதுக்கும் காணொலி இருக்கு. அது வந்து டிஎம்கே ஓட்டு போட்டா சாத்தானின் பிள்ளை ஆயிடுவாங்களா? அவங்க தமிழர்கள் ஆயிடுமா? நீங்க யார் இதுக்கு சொல்றதுக்கு அத்தாரிட்டி? அவர் உங்களுக்கு ஓட்டு போடலன்றதுனால இப்ப நான் ஒரு ஓட்டு போடல, நான் என்னது? நான் முருகர் கும்பிடுறேன், நான் சீமானுக்கு ஓட்டு போட்டதே இல்லை, போட போறதே கிடையாது, நான் என்னது? எனக்கு எந்த பேயோட புள்ளன்னு சொல்ல போறீங்க? என்ன விதமான மனப்பாக்குங்க இது? எனக்கு ஓட்டு போடலாம் சாத்தான் பிள்ளைகள். ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு நீ தமிழ்னா தான் எனக்கு ஓட்டு போடு, நீ வந்து கிறிஸ்தவனாவோ இஸ்லாமியனாவோ இருந்தா என் தம்பிக்கு ஓட்டு போடு. நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு? முடிவு பண்ண வேண்டியது நாங்க, எங்களுடைய உரிமை அது. நீ எனக்கு போடு போட, அப்ப உனக்கு ஓட்டு போடலாம், நான் தமிழன் இல்லையா? கேள்வி ரொம்ப அதிகமா வருது. தமிழருடைய உரிமைகளுக்கு போராடுறது அவர் மட்டும்தான் அப்படிங்கிற இப்படிதான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் நிறைய கேட்டுருவேன், அதான் சொல்றேன். ஏற்கனவே நான் நிறைய இவரை பத்தி பேசிட்டேன். நான் நிறைய கேள்விகள் கேட்டேன்னாக்க ரொம்ப சங்கடமா போயிடும். இது தப்பு, இது ஒரு தவறான பிரிவினைவாத அரசியல். பிரிவினைவாதம் நம்ம எதை சொல்றோமோ அந்த பிரிவினைவாதத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒற்றுமைன்னு சொல்றது மிக தவறு. நான் யாரையும் இப்படி பிரிக்காதீங்கன்னு சொல்றேன். எல்லாரும் ஒன்று, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், நம்ம அனைவரும் சமம், நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி, நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குமே, ஆனால் அது திறமையின் அடிப்படையில். இதைத்தான் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாரும் பிறப்பால சமம். ஒரு வேலையை ஒருத்தர் நல்லா பண்றான், இப்ப நீங்க ஒரு சிறந்த ஆங்கர்னா உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதுல நீங்க சிறந்தவர், அதுல நீங்க மேலானவரை தவிர பிறப்பால் நம்ம யாரும் பிரிவினை இல்லை. ஒரு மொழி பேசுறதாலே, ஒரு கடவுளை கும்பிடுறதாலே, ஒரு இடத்துல பிறந்தாலே உங்களுக்கு எனக்கு பிரிவினை இல்லைங்க. பிரிவினை பேசுறவனே உள்ளே சேர்க்காதீங்கன்னா அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதையே நீங்க வியாபாரம் பண்ணி அதுல இருந்து வர்த்தகம் பண்ணி அறுவடை பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இது நல்லா இல்லை. நான் சொல்றேனே, அந்த சமூக மக்களும் வந்து இவர் ஆதரிக்கலாம் போறது இல்லை. இவர் விடுங்க,
ஈரோட்டில் வந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து புஷியானந்த் அவர்களுக்கு வந்து மாலை போடுறதுக்கு போனாங்க. ஆனால் அதுக்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு புஷியானந்த் அவர்களே மாலையை தூக்கி வீசினதெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அதான் சொல்கிறேன், ஒரு உட்கட்சி பிரச்சனை. அந்த மாநாட்டு திடலில் அவர் வந்து எப்பயுமே ஒரு 4-5 டேஸ் முன்னாடிலேருந்து எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் களத்தில் பின்னு ஒர்க் பண்ணுவார். அவரை பார்க்கறதுக்காக, ஏன்னா இப்போது அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறாருன்னு சொன்னால் சென்னை நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க நேராக அவர் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் களத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரேராக பார்க்குறோம் அப்படின்னும் போது அவர் நமக்கு ஆக்சசபிளாக இருக்காருன்னும் போது கொஞ்சம் அதீத பாசம் இருக்குங்க. அதை நம்ம வந்து சொல்கிறது, மக்களுக்கு உங்களை பிடிக்கிறதுன்றது எல்லா தலைவனுடைய ஆசை. அதீதமாக மக்களுக்கு உங்களை பிடிக்கும்போது அதுவே உங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நெரிசல் ஏற்பட்டது, அவர் என்ன டெக்கோரத்தை எதிர்பார்க்குறாரு, அது வந்து அவர் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு அண்ணனையும் தாண்டி ஒரு அம்மா மாதிரி அவங்க எல்லாரையும் அரவணைச்சி, திட்ட வேண்டிய இடத்துல திட்டி, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அரவணைச்சு கொண்டு போகிறவர் அவர் தான். அது வந்து ரசிகர் நற்பணி மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாதிரி நீ கட்சியாக மாறினதில் அவருடைய பங்கு நீங்கள் ரொம்ப அளப்பரியது. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு டெக்கோரம்லாம் அவர் கோவப்படுறது அவங்க உரிமை. நம்ம இதெல்லாம் போய் நின்று மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணணுமா இருந்தீங்கன்னா பேகு போட்டு பிஸ்கெட் சிப்ஸ் எல்லாம் வச்சு தனியாக பாட்டில் கொடுத்து, அது பத்தாமல் வாழைத்தாரையும் இளநீ கொலையும் அறுத்து சேரை தூக்கிட்டு போகிறது, பிரியாணி குண்டான் சமைச்சு வச்சதை சாப்பிட போகிறோன்னு சொல்லி தட்டி விட்டு போகிறது, பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிற இடத்த விட பிரியாணிக்கின்ற இடத்துல எகிரி குச்சி போகிறது. நான் 2 கட்சி அஇஅதிமுக திமுக ரெண்டுமே சொல்கிறேன். அப்படி இருக்கிற அந்த ஆகச்சிறந்த தொண்டர்கள் 75 ஆண்டு காலம் 55 ஆண்டு காலம் சீசன்டு தொண்டர்களை போய் பாருங்கள். இந்த இடத்துல இது ஒரு அதீத அன்பு. நீங்கள் மற்ற கட்சியில் ஏன் இதை பார்க்க முடியாதுன்னா 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரீங்க அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அவன் தன்னழிச்சா அந்த தலைவர் மேலே இருக்கிற அன்பில் தன்னுடைய ஒரு நாள் ஊதியத்தை விட்டுட்டு வரான். ஸோ அவனுக்கு பாசம் இருக்கும். அந்த பாசத்தின் மிகுதியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ஒரு கட்சியோட இன்டர்னல் பாயிண்ட்டு. அது ஒரு உள்ளரங்கில் இல்லாட்டி வந்து ஒரு ஈவெண்ட்டோட திடல் நடக்கிறதே வந்து நீங்கள் அரசியலில் கணக்கு போடாதீங்க. அது அவங்களுடைய உள் பாசம். அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டோம் யோசிச்சுக்கிட்டோம் நம்மதுக்குள்ளே தலையிட வேண்டான்றதான் என்னுடைய. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பதமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.